வணக்கம்மா. ஏய் கனி, அதான் அக்கா இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்ல, நீ பாட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு வெயிட் பண்ற? அக்கா, உன் கூட வந்து உன் வீடு வரைக்கும் உன்னை விட்டுட்டு அப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு போய்க்கிறேன். சரி அண்ணே, ஸ்கூல போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூடுங்க, சரியா? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வா போலாம். ஸ்கூல்ல கேட்டப்போ எவ்வளவு திமிரா பதில் சொன்ன. ஆனா இது ஸ்கூல் இல்ல, ரோடு. அந்த கேட்டுக்குள்ள தானே பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் எல்லாம். ஆனா வெளிய நான் புருஷன், நீ என் பொண்டாட்டி. வெங்கடேஷ் விடுங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்பவே எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். டி ஸ்கூலுக்கு வராதன்னு நான் சொன்னேன். என் வார்த்தையை மீறி நீ எதுக்குடி வந்த? எனக்கு எது வேணும் எது வேணான்னு டிசைட் பண்ற உரிமை எனக்கு தான் இருக்கு. அதை யாரும் மாத்த முடியாது. வாழ்க்கையில முக்கியமான முடிவுனா அதை நாங்க தான் எடுப்போம். ஏன்னா எங்க அண்ணன் எங்களை அப்படிதான் வளர்த்திருக்காரு. வளர்த்தது உங்க அண்ணன், வேலை அதோட முடிஞ்சு போச்சு. இந்த நிமிஷம் நான் தான் உன் புருஷன். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்ண வேண்டியது என்னோட உரிமை. நான் சொன்னா நீ கேட்கணும். நீ வேலைக்கு போறதை எனக்கு பிடிக்கல. வெங்கடேஷ், ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா அது நீங்களா சுயமா எடுக்கிற முடிவா தான் இருக்கணும். உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. இது அந்த காலம் இல்ல. எல்லாரும் அவங்கவுங்க விருப்பப்படி வேலையையும் வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. ஏய், காலம் மாறிச்சுன்னா நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுமா? இன்னும் வீடுகள்ல பொண்டாட்டி தானே சமைக்குதாங்க. வேண்டாம் வெங்கடேஷ், ஸ்கூல் டீச்சர் ஆகணுங்கிறது என்னுடைய வாழ்நாள் கனவு. என் உசிரே என்னுடைய வேலைதான். எந்த காரணத்துக்காகவும் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டுட்டு வந்துதாகணும் நான் சொன்னா? என் உசிரே போனாலும் வேலையை நான் விட மாட்டேன். ரொம்ப வற்புறுத்தினா உங்களை விட்டுட்டு போவேனே தவிர சத்தியமா நான் வேலையை விட்டுட்டு போக மாட்டேன். அம்புட்டு திமிராடி உனக்கு. தாலி கட்டுவ பேச்ச கேட்க மாட்டேன். இந்த வேலையை விடுன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். சார், என்னது நடு ரோட்ல? வெங்கடேஷ், தயவு செஞ்சு ஒரு படிச்சவர் மாதிரி நடந்துக்கோங்க. நீங்க ஒரு டீச்சர். வேடிக்கை பாக்குறத நம்ம ஸ்கூல் ஸ்டாஃபும் குழந்தைங்களும். இவங்க முன்னாடியே கைய ஓங்குறீங்க. இவங்க முன்னாடி மரியாதை இல்லாம பேசுவாடி நீ. இந்த பயமுறுத்துற வேலை, ரோட்ல நின்னு ரவுடி மாதிரி பேசுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. ரவுடியா? நான் ரவுடியா? அசிங்கமா இருக்கு வெங்கடேஷ். மரியாதை கெட்டு போறதுக்கு முன்னாடி பேசாம போயிடுங்க. பதிலுக்கு நானும் வேற மாதிரி நடந்துக்கிட்டா நீதான் அசிங்கப்பட்டு நிப்ப. வீட்டுக்கு வாடி, உன்னை வச்சுக்கிறேன். என்னக்கா இதெல்லாம்? மாமா உன்னை அடிக்கலாம் செய்வாரா? இல்லடி, நீ எதுக்கு அழுகுற? அவருக்கு ஏதோ கோவம், கைய ஓங்கிட்டாரு. அப்ப கோவம் வந்தா
உன்னை அடிப்பாராக்கா? டெய்லி அவருக்கு கோவம் வருமாக்கா? ஏய் அதெல்லாம் இல்லட்டி. இங்க பாரு, எல்லாம் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ முதல்ல கண்ணு தொட. இங்க பாரு, ஒருவேளை அவர் என்ன அடிச்சா நான் சும்மா விட்டுருவேனா? உடனே அன்னைக்கிட்ட வந்து சொல்லிட மாட்டேன். அப்ப இப்பவே வாக்கா, அண்ணன்கிட்ட போய் சொல்லுவோம். ஐயோ வேண்டாம் டி, இதெல்லாம் நானே சமாளிச்சுக்குவேன். முடியலன்னா அண்ணன்கிட்ட சொல்லுவோம். இப்போதைக்கு அண்ணன்கிட்ட இதை பத்தி பேசாத. சொல்ல வேணாமாக்கா? வேணாம், சொல்லாதனா சொல்லாத. வேணும்னா நானே அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன். சரி, நேரமாகுதுல, போ. சரி, போயிட்டு வரேன். அம்புட்டு திமிராடி உனக்கு. தாலி கட்டுவன் பேச்ச கேட்க மாட்டேன். இந்த வேலையை விடுன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். என்னதா சாப்பிடலாமா? வாங்க மாமா. இந்தாங்க மாமா. கனி, முதல்ல வந்து சாப்பிடு, அப்புறமா படிக்கலாம். ஏடி மைனி கூப்பிடறல்ல, காதுல இல்லையா? வா வந்து சாப்பிடு. என்னாச்சு இவளுக்கு மாமா? ஏத்தா, இந்த வீட்டுல யாரு எப்ப முறுக்கிவானே தெரியல. ஏட்டி வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல. ஏத்தா, நானும் இவ ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு மார்க்கமாவே இருக்கா. என்னமோ ஒரு குசும்பு பண்ணிட்டு வந்திருக்காத்தா. அதான் பேச்சு மூச்சே இல்லாம உட்கார்ந்துருக்கா. கனி இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே மாமா. கனி, இப்ப என்னடி ஆச்சு உனக்கு? பசி தாங்க மாட்ட நீ? ஏன் சாப்பாடு இவ்ளோ லேட்டுன்னு சொல்லிட்டே இருப்ப? இன்னைக்கு ஏன் பசிக்கலன்னு சொல்ற? வா வந்து சாப்பிடு வா. ஏட்டி கனி, இப்ப நீ வரலன்னு வையே, உன் சோத்தையும் சேர்த்து நான் சாப்பிட்டுடுவேன். எனக்கு சோறு வேணாம், ஒண்ணு வேணாம். நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடுங்க. எனக்கு ஒன்னும் பசிக்கல. ஏய், என்னடி பேச்சுது? ஏத்தா, இவ நிச்சயமா ஏதோ ஒரு குசும்ப பண்ணிட்டு வந்திருக்காத்தா. அதான் இவ மூஞ்சி பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. விடுத்த பசிக்கும்ல, பசிச்சா தானா வந்து திம்பா. நான் சாப்பிடுதேன். ஏ கனி, சாப்பிட்டியா? வா சாப்பிடுவான். இல்லடா, வாடி வாடி நானும் மாமாவும் கெஞ்சியாச்சு. சோறு வேண்டாமா, அவளுக்கு பசிக்கலையாம். அவளை என்னன்னு கேள்ல, நானும் கேட்டேன். வாயே திறக்க மாட்டேக்கா. நீ கேட்டாவா சொல்றாளான்னு பாப்போம். ஏமல, என்னாச்சு? வா. இல்லை, உன்னை தான் கூப்பிடுதோம்ல. வா, அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிடுவான். எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னல, என்னாச்சு? வாங்கல்ல, அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? இல்லை, என்னாச்சு இப்ப? இல்லை, என்ன இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அழுத? இல்லை, ஏட்டி என்னாச்சு? இளைய கனி, இளைய இளைய கனி, இளைய என்னாச்சு உனக்கு? ஏன் அழுத? இளைய கேட்கோம்ல, ஆராய்ச்சி ஏதாவது சொன்னாவளா? இப்போ நீ ஏதாச்சும் சொன்னியா இல்ல அடிச்சியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானேங்களா பிள்ளைய கை நீட்டி இருக்கேன். பேசுறான் பேச்சு. இல்லை, போற எதுக்கு அழுத? டேய், அவ ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே சரியில்லடா. இதே மாதிரி தான் இருக்கா. இல்லை, ஆராய்ச்சி ஸ்கூல்ல ஏதாச்சும் சொன்னாவளா? இல்ல மார்க் ஏதாச்சும் கம்மி வாங்கிட்டியா அது கழுதியா? இல்ல வாத்தியாருக்கு ஏதாச்சும் சொன்னாவளா? இல்ல கூட படிக்கிற பிள்ளைக்கு ஏதாச்சும் சொல்லிச்சா? இல்ல ஏதாச்சும் சொன்னதானே? அதான் நம்ம ரத்னா தான் அங்க இருக்காளா? இல்ல ரத்னா சொல்ல வேண்டியதானே? இல்ல வெங்கடேஷ் மாமா தான் இருக்காருல?
அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அண்ணே வெங்கடேஷ் அத்தான் தான் ரத்னா அக்காவை அடிக்க கை வாங்கிட்டாருன்னு. இது என்னல சொல்லுத? சும்மா வெங்கடேஷ் மாப்பிளையா? மாப்பிளையா? ஸ்கூலுக்கு வெளியில ரோட்ல வச்சு சண்டை போட்டாருன்னு. அத்தனை பேரும் எங்களை தானே பார்த்தாங்க. ரொம்ப அசிங்கமா போச்சுன்னு. என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல அவன் கைய வைக்க பார்த்திருப்பான். இங்க இருந்து வந்து அவனுக்கு அவ்வளவு திமிரு. அவனை ஏய் ஏய் இரு, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் விசாரிக்கிறேன். ஏகானி உண்மையை சொல்லு, இப்ப எதுக்கு நீ எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? நிஜமாவே ரத்னாவை அடிச்சாரா இல்ல அடிக்க கை வாங்கினாரா? என்னல கேக்குது அவகிட்ட? அவன் அடிச்சான்னா அடிக்க கைய ஓங்கினான். அவன் அடிக்க நினைச்சதுக்கே அவனை என்னன்னு கேட்கணும்ல. இன்னைக்கு அவனை உண்டல்லன்னு பண்ணி போடுது. எப்போ நீ கிளம்பு. டேய் 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 ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு, டென்ஷன் ஆகாத. ஏகானி என்னடி நடந்துச்சு? தயவு செஞ்சு சொல்றீ. மைனி நாங்க ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்தோமா, நான் சொன்னா நீ கேட்கணும். நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. உங்களை விட்டுட்டு போவேனே தவிர சத்தியமா நான் வேலையை விட்டுட்டு போக மாட்டேன். அம்புட்டு திமிராடி உனக்கு. தாலி கட்டுவன் பேச்ச கேட்க மாட்டா? இந்த வேலையை விடுன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஏலா என் பிள்ளை என்ன அனாதையா? கேட்கறதுக்கு நாதியில நினைச்சிட்டானா அவன்? இல்ல பாவல ரத்னா பாயிலா பூச்சில இது. வால முதல்ல போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துரும். வா மாமா ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாரும். வெங்கடேஷ் இவ்வளவு நாளும் இந்த வீட்டுல தானே இருந்தாரு, நல்லபடியா தானே நடந்துக்கிட்டாரு. அப்போ என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது. அதனால என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். இப்படி கோவப்பட்டா என்ன மாமா அர்த்தம்? எப்போ இவ பேசுறதெல்லாம் கேட்டா நம்ம பிள்ளைக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. நம்மளா இருக்கிறது எதுக்கு? உடனே போய் விசாரிக்கணும்பா. இதை இப்படியே விடக்கூடாது. ஆமல இலே இதை இப்படியே விட்டுற கூடாது. முளையிலே கிள்ளி எரிஞ்சிருந்தத. வா போயிட்டு வந்துரும். ஐயோ மாமா, டி சண்முகம், ரெண்டு பேரும் கொஞ்சம் சொன்னா கேளுங்க. இந்த நேரத்துல பிரச்சனை பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சாயந்தரம் நடந்ததுக்கு இப்போ போய் கேட்கறத லேட்டுங்க. இல்ல காலைல போய் கேளுன்ற. நைட்ல அவ என்ன பாடுபடுவா, இவ என்ன செய்வான்னு தெரியாதா? இப்பயே போய் கேட்டதாம்லாச்சே. நீ போய் சட்டை எடுத்துறா. போ. ஏடி ஏன் சட்டை எடுத்துறா? சரிப்பா. பாத்தியா இங்க இருக்கிற வரைக்கும் சுத்தி சுத்தி வந்தா ரத்னா ரத்னான்னு இப்ப அங்க போனவன அவங்க சீர்றாவளா? இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறணும். அவன கொண்டாடி சட்டையா? டேய் ராஸ்கோல். மாமா, ஏய் ஏன்டி இப்படி செய்யற? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு. இப்ப பாரு, நைட்டு நேரத்துல ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்காங்க. என்ன நடக்க போதோ எனக்கு பயமா இருக்குடி. ஆண்டவா, தயவு செஞ்சு எதுவும் தப்பா நடந்துராம நீதான் பாத்துக்கணும். நான் சொன்னா நீ கேட்கணும். நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. இந்த வேலையை விடுன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். டேய், அந்த பொண்ணு சாப்பிடாம இருக்கு. நீங்க பேசாம உங்க சோழிய பாருங்க. பாவம், அந்த பொண்ணு சாப்பிட கூப்பிடு. அவளுக்கு மட்டும்தான் ரோசம் இருக்குமோ?
எங்களுக்கெல்லாம் இருக்காதோ? பசிச்சா தானா வந்து சாப்பிடட்டும். போய் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமோ? ஆ? நீங்க கம்முன்னு சாப்பிடுங்க. திமிர பார்த்தல ம்? உன்னை மதிக்கலைன்னா நீ அவளை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஏய், அவ என்ன மதிக்கிறா மதிக்கல அத பத்தி என்ன? உன்னையாவது மதிக்க வேண்டாமா? நீ கட்டின புருஷன் தானே? தெருவுல வச்சு அவ தங்கச்சி முன்னாடி என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசினா தெரியுமா? ஓங்கி அப்படியே அறையலான்னு நினைச்சேன். ஸ்கூல் வாசலுங்கிறதுனால அப்படியே விட்டேன். இதுக்கு மேல மரியாதை இல்லடா. இன்னும் 4 அறை விட்டு ஸ்கூல்ல இருந்து இழுத்துட்டு வந்திருந்தனா அவளோட திமிர அடங்கியிருக்கும். ஏமா நீயே எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குற? பா, நீ சும்மா இருப்பா. என்னதான் சொன்னாலும் சத்தியமா அவ கேட்க மாட்டான். கிடக்கட்டும். எம்புட்டு நாள் தான் இப்படியே வீம்பா இருப்பான்னு நாமளும் பார்ப்போம். மா, நீ சாப்பிடுமா. ஸ்கூல்ல வைப்ரேஷன்ல போட்டவ வீட்டுக்கு வந்து நார்மலுக்கு மாத்தல போல இருக்கே. ஓ, பரணிக்கு போனை போட்டு கொடுத்துட்டாளோ? தப்பாச்சே. இவ ஏதாவது பேசி பரணி சண்முகத்துக்கிட்ட சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். வரட்டும். அப்படி வந்தா பார்த்துக்கலாம். சுவிட்ச் ஆஃப். என்னது இவ்ளோ நேரம் ரிங் போச்சு? இப்ப என்னாச்சு? திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. இப்ப என்ன பண்றது? என்ன நினைச்சிட்டு இருக்கான அவனு? இல்ல சம்மு, வேணால. நம்ம பிள்ளை வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த வீட்டுல ஒன்னும் அடிமையா வாழ வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. அந்த பய மட்டும் ஏதாவது பேசினான்னு வையே, யோசிக்காத. அடிச்சு தூக்கி போட்டு நம்ம பிள்ளைய பாட்டு கூட்டு போயிட்டே இருப்போம். தட்டல. ரத்னா! 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 ரத்னா!
சண்முகம் இலே என் தங்கச்சிய கண்ணத்துல அறைய பாத்தியா? கேட்காமல நடு ரோட்ல வச்சு என் தங்கச்சிய கண்ணத்துல அறைய பாத்தியா? இலே உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல கைய வைக்க பார்த்திருப்ப. நீ என்ன அவ அனாதை நினைச்சுட்டியா? அவளுக்கு நாங்க இருக்கோம்ல, அவ அண்ணன் அந்த சம்மும் இருக்கான். அவ மேல கைய வாங்கின இந்த கைய உடைக்க எனக்கு துடிக்கு.